ஆயக்கலைகள் 64 அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க. கடகராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்க போகுது, எப்பவும் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க. அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ள போலாங்களா? என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. பழனி ஆண்டவா, செந்தூர் வேலவா, சீரும் போர் தளபதியே, சேவல்குடி ராஜாவே, நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும். இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன். இவங்களுக்கு ஒண்ணுனா நீதான் ஐயா பொறுப்பு. அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும். தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வைங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போட்டுட்டு இருக்கோம். இந்த வீடியோ பதிவு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முடிகிற தருவாயில் இருக்குதுங்க. கடைசி 40 நாட்கள் மட்டும்தான் இந்த வருடத்தில் மீதி இருக்குது. இந்த நாட்களில் உங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுது? இத்தனை நாட்களாக நீங்கள் வெறும் ஏமாற்றங்களை மட்டுமே சந்திச்சுட்டு வந்தீங்க. இனி மாற்றங்களுக்கு தயாராகுங்க. அதை பற்றி விரிவாக இந்த பதிவில் பார்க்க போகலாங்க. உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் சாதகமா பாதகமா? பாதகமாக இருந்தால் அதை எப்படி நம்ம சாதகமாக மாற்றிக்கணும், அதற்கான பரிகாரம் என்ன, வழிபாடு என்ன, மேலும் நட்சத்திர பலன்களை பற்றி விரிவா பார்க்கலாங்க. அந்த வகையில உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ராசியில குரு பகவான், தன வாக்கு குடும்பஸ்தானத்துல கேது பகவான், சுகஸ்தானத்துல சூரியன் புதன் சுக்கிரன், இவங்க 3 பேருமே கூட்டணியில இருக்காங்க. பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல செவ்வாய் பகவான், அஷ்டமஸ்தானத்துல சனி பகவான், அவர் கூடவே ராகு பகவான், இப்படி கிரகங்கள் வலம் வராங்க. கடக ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க, சந்திர பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போற பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறமா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால கடகராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்குங்க. புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துப்பாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே கடகராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் கடகராசிக்காரங்க. கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போது நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இந்த அஷ்டமத்து சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் இழப்புகள் மட்டுமே உங்க வாழ்க்கையில அதிகமாகவே சந்திச்சிருப்பீங்க. கடகராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கவங்க தான் நீங்க. ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. கடகராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும்
வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல்ல உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் அந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். இந்த 2025ல கிட்டத்தட்ட 10 மாதங்கள் அப்படிங்கிறது முழுவதுமாகவே முடிஞ்சிருச்சுங்க. மீதி இருக்கக்கூடிய 2 மாதங்களும் அடுத்து 2026 தொடக்கத்துல வரக்கூடிய முதல் 4 மாதங்களும் இந்த இடைப்பட்ட 6 மாத காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. ஏன்னா உங்களுக்கு இந்த 2025 முழுவதுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஷ்டம சனி முடிஞ்சுமே கூட அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இந்த கடகராசிக்காரங்க வாழ்க்கையில இருந்தது. இப்போ அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே முடிஞ்சிருச்சுங்க. இனி இந்த நவம்பர் மாதம் முதல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சியும் குருவுடைய வக்ர பயிற்சியும் சூரிய பயிற்சியும் சுக்கிர பயிற்சியும் வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் எல்லாமே இதனுடைய ஒட்டுமொத்த பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுதுங்க. முதலாவதாக பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்ர பயிற்சி அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. இத்தனை நாட்களாக சனி பகவான் வந்து அஷ்டம சனியாக உங்களுக்கு மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்தார். இனி வரக்கூடிய ஒரு 6 மாத காலகட்டங்களுக்கு உங்களுக்கு முழுவதுமாகவே ப்ளஸ்ஸாக மட்டுமே செயல்பட போகிறார். இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் அஷ்டம சனி மூலமாக நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி. இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 4 வருடமாகவே பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டமசனுடைய தாக்கம் எல்லாமே இருந்ததுனால பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி இருந்தவங்க தான் கடகராசிக்காரங்க. இனி இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தியோட பலன்கள் வந்து முழுமையாக கிடைக்கிறதுனால பொருளாதாரத்தில் நல்ல ஒரு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது மற்ற ராசிக்காரங்களோட உங்களுக்கு வந்து சற்று அதிகமாகவே இருக்க போகுதுங்க. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சி. சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது பொது பலன்களாகவே இருந்தாலுமே கூட கடகராசிக்கு இதன் மூலம் கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக வரப்போகுதுங்க. நவம்பர் மாதம் முதல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருட கிரகங்களுடைய மாற்றங்களும் இருக்கிறதுனால கடந்த காலகட்டங்களில் நீங்கள் வந்து இந்த வருட கிரகங்கள் மூலமாக நல்ல ஒரு பலன்களை எல்லாமே கிடைக்க இருந்திருக்கும். இந்த அஷ்டம சனி மூலமாக இப்போ இந்த நவம்பர் மாதத்தை முதல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் என்னென்ன பலன் எல்லாமே கிடைக்க வேண்டியது இருக்கோ அதனுடைய முழு பலன்களும் உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுதுங்க. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்கள் அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். அதே மாதிரி சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குதுங்க. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறமோ இல்லை கூடயோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்சி ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாக அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏண்டா கடகராசியில் பிறந்தோம், வேற ஏதாவது ராசியில் பிறந்திருந்தா கூட திருமணமாவது அடைஞ்சிருக்குமே அப்படின்னு தான் நிறைய ஆண்கள் வந்து புலம்பிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இந்த அஷ்டம சனியோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்ததுனால திருமண வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனையும் சிக்கலும் உங்கள் வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருந்திருக்கும்.
இப்போ அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இல்லைங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுதுங்க. வாழ்க்கை துணையை இழந்த கடகராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களா, ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களா, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக எங்கள் கடகராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் 3 நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம், ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்கிறீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் ஒரு 6 மாதங்களுக்குள்ள உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படி இல்லைனா சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு கூட வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திச்ச ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க கடகராசிக்காரங்க தான். ஏன்னா நல்லா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிருக்கும். இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களை காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க. வேறு கேஸ்டாக இருக்குது, நல்ல குடும்பமாக இல்லை, நல்ல வசதி இல்லை, ஏதோ ரீசன் சொல்லி அவங்களும் தட்டி கழிச்சிருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நேரத்தில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களை உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்திருப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. உங்க குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினைச்சு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது. கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுதுங்க. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுதுங்க. நீங்க போய் ஒரு கடகராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு 3 லட்சம் இருக்குதுங்க, 5 லட்சம் இருக்குதுங்க, 10 லட்சம் இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க. கடன் இல்லாத கடகராசிக்காரங்களை நீங்க பார்க்கறது ரொம்ப ரொம்ப அரிது. இனி 1 பைசா கடன் இல்லாம அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்க போறீங்க. இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. உங்களுடைய நண்பர்கள், சொந்தக்காரங்க, குடும்ப உறவுகளே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகள் மூலமாக நிறைய சிக்கலும் பிரச்சனையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அவர்களை விட்டு கொஞ்சம் நாட்கள் விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் பல வகைகள்லையுமே அனுகூலமான காலகட்டமாக இருக்கும். விலகி சென்ற உறவினர்கள் உங்களை புரிந்து கொண்டு உறவு பாராட்ட வருவாங்க. திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும். வழக்குகளில் பொறுமையாக இருப்பது நல்லது. தடைபட்டு வந்த சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. அலுவலகத்தில் உங்கள் பணிகளில் கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். ஒரு சிலருக்கும் இருக்கும் இடத்திலிருந்து வேறு ஊருக்கு மாறுதல் கிடைக்கும். சக பணியாளர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராகத்தான் இருக்கும். பற்று வரவு பிரச்சனைகள் எதுவும் இருக்காதுங்க. சரக்கு கொள்முதலுக்காக தொலைதூர பயணங்கள் செல்ல நேரிடும். சக வியாபாரிகளால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்குங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சியான காலகட்டம். தேவைக்கு அதிகமாக பணம் கிடைப்பதால் சிறிது சேமிக்கவும் முடியும். சகோதரர்கள் உங்களை தேவை அறிந்து செய்யும் உதவி மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். கடகராசிக்காரங்களுக்கு மற்றவர்களை நம்புவதற்கு பதிலாக தங்கள் சொந்த பலம் மற்றும் திறன்களை நம்பியிருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் சக ஊழியர்கள் அல்லது அன்புக்குரியவர்களிடம் சரியான நேரத்தில் ஆதரவு இல்லாததால் நீங்கள் சிறிது மனசோர்வடையலாம். இருப்பினும் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீர்க்கப்படும். எனவே பணிபுரியும் தொழில் வல்லுநர்கள் தங்கள் மூத்தவர்கள் மற்றும் இளையவர்களுடன் நல்ல உறவை பேண பாடுபட வேண்டும். அதே மாதிரி ரொம்ப நல்லாதாங்க இருக்கும். இந்த நேரத்தில் உங்கள் உற்சாகமும் தைரியமும் அதிகரிக்கும். மேலும் ஆன்மீக மற்றும் சமூக நிகழ்வுகளில் பங்கேற்க உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்குங்க. சுகஸ்தானமும் தொழில் ஸ்தானமும் பலமாக இருக்குதுங்க. பிரச்சனையை சமாளிக்கும் திறமை அதிகரிக்கும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் செல்ல நேரலாம். பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். உடல் ஆரோக்கியம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் வீண் அலைச்சல், ஆர்டர் கிடைப்பதில் தாமதம் போன்றவை ஏற்பட்டாலும் தொழில் வியாபாரம் சீராக நடக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலைப்பளு கூடுதல் பொறுப்புகள் உண்டாகலாம்.
அதிக உழைப்பின் பேரில் வேலைகளை செய்து முடிப்பீங்க. குடும்பத்தில் இருப்பவர்கள் அனுசரித்து செல்வதன் மூலம் எல்லா பிரச்சனைகளும் சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபம் நீங்கும். பிள்ளைகளின் எதிர்கால நலனுக்காக முக்கிய பணிகளை மேற்கொள்வீங்க. அக்கம் பக்கத்தினரிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க. பெண்களுக்கு எடுத்த காரியம் தடைபெற்ற பின்னர் நல்லபடியாக நடந்து முடியும். மனதில் எதை பற்றியாவது சிந்தித்தவனம் இருப்பீங்க. கலைத்துறையினருக்கு பண வரத்து கூடும். அரசியல் துறையினருக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில சீரான போக்கு காணப்படும். கூடுதல் மதிப்பெண் பெற மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றி பெறும். உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அந்த வகையில புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் பொருட்களை களவு கொடுக்க நேரிடலாம். உங்களின் உடைமைகள் மீதும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. அறிமுகம் இல்லாதவர்களின் வீட்டில் எதையும் உட்கொள்ள வேண்டாம். அடுத்ததான் பூச நட்சத்திரம். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருந்தாலும் வீண் சண்டைகள் மற்றும் வீணான குழப்பங்கள் உங்களை தேடி வரக்கு வாய்ப்பு இருக்குங்க. தகுந்த வரன் கிடைத்து திருமண ஏற்பாடு இனிதே நடைபெறும். வீடு, நிலம் மற்றும் வாகனங்கள் வாங்கலாம். அடுத்தது ஆயில்ய நட்சத்திரம். உங்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். ஆனாலும் கவனமுடன் நடந்து கொள்ளுங்கள். போட்டித் தேர்வுகள் சாதகமாக அமையும். சிலர் கல்வி பயில வெளியூருக்கு செல்ல வேண்டி வரும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா குலதெய்வத்தை பிரார்த்திப்பது நல்லதுங்க. உங்களுக்கு குலதெய்வம் மட்டும்தான் என்னைக்குமே கை கொடுக்கும். சரிங்களா? நீங்கள் குலதெய்வத்தை மட்டும் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் குலதெய்வம் உங்களையே காத்தருள்வாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நிறம்னு பார்த்தோம்னா பழுப்பு நிறம்ங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5. இந்த எண்களை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும். பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும். வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமோடு நலமோடு.